பெருமக்களே, 47வது மந்திரம் பார்க்கணும். அறிவினில் அம்பரம் அங்கெழும் நாதம் பெருகு துடியுடை பேணிய விந்து மருவி யகார சிகாரம் நடுவாய் உருவிட ஆறும் ஒரு மந்திரமே. அந்த மந்திரங்களெல்லாம் சொல்ற பொழுது முதல்ல பிரணவத்தை பற்றி சொன்னார். ஓம் என்ற பிரணவத்தை சொல்லி அகர உகரம் அகரம்னு சொன்னார். அப்புறம் அதுவே அம்ச மந்திரம் என்று அம்சம் என்று வரும் என்று அம்ச மந்திரம்னு சொன்னார். அப்போ பிரணவ மந்திரம் என்பது பிராசார யோகத்துக்குரிய மந்திரம். அது பிரணவ யோகம்னே சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு முக்கியம். திருமந்திரம் மட்டுமல்ல, பொதுவாக திருமுறைகளை பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தினுடைய சிறப்பை சொல்வார்கள். அதற்கு பொருள் இல்லை என்பதனாலே ஊமை எழுத்து என்று சொன்னாலும் எல்லா பொருளுமாக இருக்கிற பெருமான் ஓங்கார வடிவாக இருக்கிறான். படைப்பில் ஓசைதான் மிக முக்கியம். முதல்ல அதுதான் முதல். அந்த ஓசைக்கு அடையாளம் தான் ஓங்காரம் என்றெல்லாம் நம்ம சொல்கிறோம். எனவே ஓங்காரத்தினுடைய விளக்கத்தை தனியாகவே நிறைய சொல்கிறார். அதுக்கடுத்து அம்ச மந்திரம் என்று சொல்லி அசபை என்பது என்ன என்று விளக்கியிருக்கிறார். அதுக்கடுத்து ஐந்தெழுத்து மந்திரம் என்று சொல்கிற பொழுது இங்கே அடுத்து நமக்கு என்ன தான் சொல்கிறார். இவையெல்லாம் நமக்கு ஒரே தரம் வாய்ந்த, ஒரே ஸ்டேட்டஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரே தகுதி வாய்ந்த மந்திரங்கள். ஓம் என்பது வேறு, அம்ச மந்திரம் வேறு, அஞ்செழுத்து வேறு என்று சொல்லக்கூடாது. அதாவது தொகை வகை விரியாக சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் ஓங்காரம் என்று சொன்னால் அது தொகை, அம்ச மந்திரம் என்றால் அது வகை, அஞ்செழுத்து என்றால் விரி என்று நாம் வைத்துக்கொள்ளணும். மந்திரம்தான். அந்த மந்திரங்களை தொகை வகை விரியாக சொல்கிறது நாம் பார்க்கிறோம். அப்புறம் இன்னொன்று, மந்திரங்களை சொல்லுகிற பொழுது சிறப்பான மந்திரங்களாக இருப்பதை நாம் தனியாக எடுத்து சொல்கிறோம். பூஜா மந்திரங்கள் நிறைய இருக்கிறது. ஆனால் பஞ்சபிரம மந்திரம், ஷடங்க மந்திரம், மூல மந்திரம் என்றெல்லாம் நீங்கள் தனித்தனியாக சொன்னால் அதுக்கு அது ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. எல்லாற்றையும் விட மூல மந்திரம்தான் சிறந்தது என்று பெருமானுக்கு உரியதுதான் பஞ்சபிரமம். ஷடங்க மந்திரம் அவருக்குரியது தான். ஆனால் மூல மந்திரமாக இருக்கிற அஞ்செழுத்து தான் சிறந்தது என்பதால் தான் அருளாளர்கள் அஞ்செழுத்தை எடுத்து பாடியிருக்கிறார்கள். தோத்திரமாக அந்த மந்திரத்தை அமைத்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு உள்ள சிறப்புகள். இன்னொன்று, நமக்கு எடுத்தவுடனே நமச்சிவாய வாழ்கை என்று தானே அவர் தொடங்குகிறார். சிவபுராணத்தில் சித்தாந்த கருத்தை தான் அவர் சொல்ல வரார். நீங்கள் சிவபுராணத்தை படித்தீங்கன்னா சிவபூஜையினுடைய எல்லா அமைப்புகளையும் அதில் பார்க்கலாம். சைவ சித்தாந்தத்தினுடைய எல்லா கருத்துக்களையும் அங்கே பார்க்கலாம். உதாரணமாக சைவ சித்தாந்தத்தில் அஞ்செழுத்து மிக முக்கியம். எனவே எடுத்தவுடனே நமச்சிவாய வாழ்கன்னு சொன்னார். சைவ சித்தாந்தத்தில் குரு முக்கியம், குருதான் சிவமாக வருகிறான் என்று. எனவே நாதந்தாள் என்று சொல்கிறார். அடுத்து எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான் என்றால் அவன் ஏகனாக இருந்தாலும் அநேகனாக இருக்கிறான். ஏறக்குறைய முதலே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்தினுடைய கருத்தையெல்லாம் வரிசையாக சொல்லிக் கொண்டு வருகிறார். பூஜை முறைகளையும் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அப்புறம் கடைசியாக பதமுத்தி பரமுத்தி என்றும் கடைசியாக சொல்லுகிறார் என்று சிவபுராணத்தை வைத்துக்கொண்டே சைவ சித்தாந்த விளக்கங்களை சொல்லிவிடலாம். ஆனால் அவ்வளவு சிறப்புடையது அந்த அஞ்செழுத்துன்னு பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல அஞ்செழுத்தை இங்கே சொல்கிறார். அறிவினில் அம்பரம் அங்கு எழும் நாதம்னார். நாதம் விந்து என்று நாம் இரண்டு சொல்கிறோம். இன்றைக்கி கூட காலையில் அந்த நாதத்தை பற்றி சொன்னோம். அந்த நாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இங்கே அவர் சொல்கிறார். சிவம் சூக்கும நிலையில் பரவெளியாய் நிற்க அதன்கள் நாதம் தோன்றும். சிவம் சூக்கும நிலையில் இருக்கிறான், பரசிவனாக இருக்கிறான். பரசிவனாக தான் அறிவே மயமாக சைதன்ய சுரூபமாக அவன் இருக்கிறான்னு சொன்னான். அவனிடத்திலிருந்து முதல்ல உதிப்பது நாதம் என்பதுதான் உதிக்கின்றது என்று பார்க்கிறோம். அப்போ அதுக்கு எவ்வளோ பெரிய சிறப்பு இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் தலைமகன் பிறந்தால் எவ்வளவு சிறப்பு. ஒரு குழந்தை முதல்ல தலைச்சன் பிள்ளைன்றோம் இல்லையா, அது ஒரு தனிச்சிறப்பு இருக்கு இல்லையா. அதில் முதலாவதாக தோன்றுகின்ற மந்திரமாக இருப்பது நாதம் என்பதால் தான் பெருமானை நாதன் என்று அழைக்கிறோம். நாதத்திற்கு தலைவனாக அவன் இருக்கிறான், எனவே அவன் நாதன் என்ற வார்த்தையை நாம் சொல்கிறோம். எனவே இங்கே சிவம் சூக்கும நிலையில் பரவெளியில் நிற்க அதன்கள் நாதம் தோன்றும். பின்பு சக்தி அச்சிவத்தை விட தூலமாய் சூக்கும நிலையிலே சிவமாக இருப்பது
இன்னும் கொஞ்சம் தூலமாக வெளிப்படுகிறது. தூலமாய் வெளிப்படுகிற போது சக்தின்னு சொல்லணும். அச்சிவத்தை விட தூலமாய் வெளியினில் தோன்ற அதனிடத்தே விந்து தோன்றும் என்று சிவத்திலிருந்து சூக்கும நிலையில் இருப்பது நாதம், அதுவும் சூக்கும வடிவம்தான். அதை சூக்கும வாக்குன்னு சொல்கிறோம். விந்து என்று சொல்லும்போது சிவசக்தி, சக்தியினுடைய இடத்திலிருந்து தோன்றுவது விந்து என்று நாம் சொல்கிறோம். அதான் சிவம் சக்தி நாதம் விந்துன்னு போட்டிருக்கிறேன். அது அருவ நிலையிலே சிவதத்துவத்தில் லயசிவன் என்று சொல்லுவாங்க. சிவம் சக்தி நாதம் விந்து என்றால் அது லயசிவன் என்று நாம் சொல்கிற வழக்கம். அதை இங்கே சொல்கிறார். ஆகவே அப்பெற்றியவாய நாத விந்துக்களின் நடுவில் எல்லா மந்திரங்களும் நாதத்திலிருந்தான் தோன்றுகின்றன. அது அஞ்செழுத்தும் நம்ம நாதத்தில்தான் தோன்றுது என்பதற்காகத்தான் நாத விந்துக்களின் நடுவில் சிகார எகாரங்கள் பொருந்தி நிற்க, சி என்பது சிவம், யா என்பது ஆன்மா, பொருந்தி நிற்க நின்ற 6 எழுத்துக்களும் உயர்ந்த மந்திரமாய் விளங்கும். ஓம் நமசிவாயன்னு சொல்கிற பின்னால் எழுதுவாங்க. ஓம் நமசிவாய் என்பது 6 எழுத்து மந்திரம் என்று நாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த 6 எழுத்து மந்திரமாக வருவது இப்படித்தான். அதனால் அந்த மந்திரத்தை குறி கொண்டு செபிக்க என்பது குறிப்பெச்சும். சி யா என்பது சேருது இல்லையா? ஆன்மாவிற்கு உதவுதல் அந்த மந்திரம். எனவே யகாரத்தை விட்டு மந்திரத்தை சொல்லக்கூடாது என்பது குறிப்பெச்சம்னா, இங்கே கூறியவாறு 6 எழுத்தால் நிற்கும் மந்திரம் ஓம் நமச்சிவாயம் என்பது. முன்னர் நின்ற விந்துவை அடுத்து நிற்பது யகாரமாதலால் அதனை முன்னர் கூறினார். நாதம் சகாரமோடு புணரும் போது சகார மெய்யாய் நிற்கும். ஓம் நமசிவாய என்று அவங்க எழுதியிருப்பேன். எப்படி அது நிற்கும்ன்றதுக்காக எழுதியிருக்கிறேன். ஓம் என்றும் நம சிவாய என்று வடமொழியில் சி போட்டிருக்கிறாங்க. வாய என்னும் மந்திரம் தமிழில் ஓம் நமச்சிவாய என்றும் ஓம் நமச்சிவாய என்றும் நிற்கும் என்பதே. மந்திரங்களை சொல்லுகிற பொழுது 6 எழுத்து மந்திரமாக உச்சரிக்கலாம் என்று எல்லாம் நமச்சிவாய என்பதோடு நிறுத்திடுவாங்க. நமச்சிவாயம் சொல்ல வல்லோம் என்று அப்பர் பெருமான் நமச்சிவாயம் என்று சொல்றார். நமச்சிவாயம் என்று சொல்லி எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்றார். எனவே மந்திரத்தினுடைய வடிவம் ஓம் நமசிவாய என்பதும் ஓம் நமச்சிவாயம் என்பதும் பார்க்கணும். ஓம் நமச்சிவாயம் என்று யாவுக்கு பக்கத்தில் மகாரம் இருக்கிறது என்றும் நிற்குமாறு என்பதை போற்றியோ நமச்சிவாய என்னும் திருவாசகத்தாலும் நமச்சிவாயம் சொல்ல வல்லோம் என்னும் திருத்தாண்டகத்தாலும் அறிக. மந்திரத்தை எப்படிலாம் சொல்லலாம், இதெல்லாம் வடிவங்கள். அந்த போற்றியோ நமச்சிவாய் இருக்கு இல்லையா, அதை பற்றி நாம் சொல்லியிருக்கோம். இங்கே இன்னும் பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம். மாணிக்க வாசகர் தான் திருவாசகத்தில் நமச்சிவாயத்தினுடைய எல்லா வடிவங்களையும் சொல்லுகிறார். இப்போ நீங்கள் திருமுறைகளை மற்ற தேவாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமச்சிவாயன் இருக்கும், சிவாயன் இருக்கும், சிவாய நமன் இருக்கும். திருவாசகத்தில் தான் எல்லா வடிவங்களையும் சொல்லுகிறார். அது சிறப்புன்னுவாங்க. இத்தனைக்கு அது பழமையானது, 4ஆம் நூற்றாண்டு வந்தது. அதை உணர்ந்துதான் பஞ்சாட்சரத்தை சொல்லியிருக்கிறான்னு சொல்லி நம்ம எடுத்தவுடனே நமக்கு நமச்சிவாய வாழ்கன்னே வருது. எனவே அது தூல பஞ்சாட்சரத்தை சொல்லுகிறார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், சிவாய நம என்று சொல்கிறார். 2வது அப்போ தூல பஞ்சாட்சரத்தையும் சொல்லுகிறார், சூக்கு பஞ்சாட்சரையும் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் உடையால் ஒன்று நடுவிருக்கும், உடையால் நடுவில் நீ இருத்தி என்ற பாட்டில் சிவாய என்பதும் வருகிறது, சிவ என்பதும் வருகிறது. அங்கேயே சொல்லிடலாம். இல்லாது சிவாயை தான் உடையான் நடுவிற்கும் சிவாயே என்று வைத்துக்கிட்டா செம்மையே ஆய அம்மையப்பா பாட்டில் செம்மையே ஆய சிவ பதம் அளித்த சிவபதம் என்று சிவன் வருது இல்லையா, அந்த பதத்தை நீ எனக்கு சொல்லியிருக்கிறாய் என்றால் இந்த யா என்பது வாவுக்குள்ள அடங்கி சிவ என்பது அருளோடு இருப்பதாலே சிவசக்தியாக எனக்கு உன்னுடைய வடிவத்தை காட்டுகிறாய். அதற்கு சீவா என்ற 2 எழுத்து என்று சிவபதம் அங்கேயும் வருகின்றது. சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் என்பதில் சிகாரம் வருகிறது. இப்படி அந்த அஞ்செழுத்துடைய எல்லா வடிவங்களையும் நீங்கள் திருவாசகத்தில் பார்க்கலாம். அடுத்து ஓங்காரத்தை சொல்வதா இல்லையான்னு ஒரு கேள்வி வருகின்றது. நம்ம இது சொல்லியிருக்கோம். ஏய்வு பற்றி நான் மறுபடியும் சொல்கிறேன். ஏன்னா நமச்சிவாயத்தை பேசுறதுனால எல்லா மந்திரங்களுக்கும் ஓம் கட்டாயம் வேண்டும். நான் அதை சொல்கிறதுக்கு முன்னால் 2 நாளைக்கு முன்னால் தான் நினைக்கிறேன், என்னுடைய மாணவர் தான், நல்லா படிக்கக்கூடியவர் தான், தாமரைக்கண்ணு பேர். அவர் லயலால் படித்தவர், இப்போ பேராசிரியர் இருக்கிறார். மாணவர் தான் நல்லா படித்தவர், இப்போ நல்லா படிக்கக்கூடியவர் தான். அவர் ஒரு கேள்வி என்னை கேட்டிருக்கிறார்.
வாட்ஸ்அப்பில் என்ன கேட்டு வேற ஒன்றும் இல்லை. உரன் என்னும் தோட்டி, இப்போ சொன்னலையே பாட்டு, அதுதான். உரன் என்னும் தோட்டியால் ஓரைந்தும் காப்பான் வரன்னு வைப்பிற்கு ஓர் வித்து என்று வருது திருக்குறள். ஓரைந்தும் என்று வரது புரியுதியா? ஏன்னா உயிரெழுத்து வந்தால் ஓர் தான் வரணும். ஒரு போடலாமா ஓர் போடலாமான்னு சொன்னால் உயிரெழுத்து வந்தால் ஓர் தான் போடணும். ஓர் அரசன், ஓர் இலை, ஓர் ஊர், அங்கே ஓர் தான் போடணும். அது எனக்கு புரியுதியா? ஓர் வித்துன்னு சொல்கிறாரு, ஒரு வித்து தானே சொல்லணும், ஏன் ஒரு வித்துன்னு சொல்கிறார் என்று வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அவர் கேட்குற கேள்வி நான் இன்னொரு பதில் சொல்லலை. அது என்னன்னா, உயிரெழுத்து வந்தால் ஓர் கட்டாயம் போட்டவன், ஒரு போடக்கூடாது. ஒரு ஊர் சொல்லக்கூடாது, ஒரு அரசன் சொல்லக்கூடாது. தப்பு, இலக்கணப்படி தப்பு. ஓர் அரசன், ஓர் இலை, ஓர் ஊர் அப்படிதான் சொல்லணும். ஆனால் உயிர்மெய் எழுத்து வந்தால் ஓர்னு சொல்லலாம், ஒருன்னு சொல்லலாம், ஒரு வித்துன்னு சொல்லலாம், ஓர் வித்துன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. அங்கே ஓரும் வரலாம், ஒருன்னு வரலாம். இது இலக்கணம் நமக்கு. அது அவருக்கு தெரியாமல் என்னடா ஓர் வித்து தப்பாக சொல்லியிருக்காரு வள்ளுவர், அது எப்படின்னு புரியல அவருக்கு, எழுதுகிறார். அதுபோல் நீங்கள் நமக்கு சொல்கிற பொழுது மந்திரம், நம்முடைய பஞ்சாட்சரம் சொன்னால் மற்ற மந்திரங்களுக்கெல்லாம் கட்டாயம் ஓம் சொல்லி ஆக வேண்டும். அது கம்பல்சரின்னு சொல்கிறது ஆப்ளிகேட்டரின்னு சொல்கிறாங்களே ஆங்கிலத்தில், அதுபோல் கட்டாயம் சொல்லணும். அது ஆமாம், அது மெயின்டெனன்ஸ். அடுத்து என்ன சொல்கிறார்? பஞ்சாட்சரத்தை அப்போ எப்படி சொல்லணும்னா, பஞ்சாட்சரத்துக்கு ஸ்தூல பஞ்சாட்சரம் இருந்தால் நீங்கள் ஓம் சொல்லிங்க. சூக்கு பஞ்சாட்சரத்துக்கு சொல்லக்கூடாது. ஒருவேளை சொன்னாலும் பெரிய தவறு இல்லை. அது ஏன்னா பாட்டு அப்படி வருது. அதனால் ஓம் என்று சொல்லிக்கலாம், ஸ்தூல பஞ்சாட்சரத்துக்கு சொல்லலாம் வருது. சிவாய நமன் சொல்கிற பொழுது ஓங்காரம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, விரும்பினா சொல்லிக்குங்க. ஆனால் முத்தி பஞ்சாட்சரமாக இருக்கிற சிவாய என்பதற்கு ஓம் சொல்லக்கூடாது, அது வரையறை. இந்த விதியை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸ்தூல பஞ்சாட்சரத்திற்கு கூட நீங்கள் ஓங்காரம் சொல்லாமல் சொல்லலாம். அதுக்கு என்ன உதாரணம் சொல்கிறாங்க? எல்லாவற்றுக்கும் உப்பு சேர்க்கணும் சுவைக்கு, பாலுக்கு உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அதுவே சுவையான பொருள். அதே போல் மந்திரம் என்றால் எல்லா மந்திரத்திற்கும் ஓங்காரம் சேர்க்கணும். நான் பஞ்சாட்சரத்துக்கு ஓங்காரம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நமச்சிவாயன்னு சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம். இல்லை ஓம் சொல்கிறீங்கன்னா சொல்லிங்க, ஓம் நமச்சிவாய, ஓம் சிவாயன்னு சொல்லிங்க, சிவாய நமன்னு சொல்லிங்க. சிவாய என்று வந்தால் சொல்லக்கூடாது. இதுதான் விதி. இதெல்லாம் சின்ன பொழுதே அப்பாலாம் வஜ்ரகுலாம் சொல்லி நம்ம கேட்டிருக்கிறோம், எழுதியிருக்கிறாங்க. கொஞ்சம் வளர்ந்த பின்னால் கொடிக்கவி படிக்கிற பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. கொடிக்கவியில் என்ன சொல்கிறார்? முக்கியமான பாட்டு இது, ஆண்டுதோறும் ஆண்டு விழா நம்முடைய திருமறை அடிப்படையில் விளக்குறாங்க இல்லையா? அதில் 5 எழுத்தும் 8 எழுத்தும் 6 எழுத்தும் 4 எழுத்துன்னு வருது. 5 எழுத்து நமக்கு தெரியுது. 8 எழுத்து என்றால் பீஜாட்சரங்களோடு ஓம் ஹாம் ஹவும் என்று சொல்லி சேர்க்கலாம், 8 எழுத்து. 5 எழுத்து சொல்ற பொழுது 6 எழுத்துன்ற பொழுது ஓம் நமச்சிவாய் என்றால் 6 எழுத்து. 4 எழுத்து என்றால் என்ன என்கிற பொழுது நாம் படிக்கிற பொழுது உரையில் பார்த்தீங்கன்னா ஓம் சிவாயன்னு போட்டுருந்தாங்க. இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் பழைய உரையை பார்த்தீங்கன்னா ஓம் சிவாயன் தான் இருக்கும். என்ன இவங்கெல்லாம் சொல்கிற பொழுது சிவாய முத்தி பஞ்சாயத்துக்கு ஓம் சொல்லவே கூடாது, அது பாலுக்கு உப்பு போடுறது மாதிரி ஆகிடும் என்றெல்லாம் சொல்கிறாங்களே. 4 எழுத்து என்று வருகின்றதே என்று அந்த நூலை படிக்கிற போது சிக்கல் எனக்கு. திருமந்திரத்தை படிக்கிற பொழுது அதில் பல விஷயங்கள் சொல்கிறார். அது ஒரு இடத்துல நம சிவ என்று சொல்கிறார். நீங்கள் நமச்சிவாய, நமச்சிவாயம் எல்லாம் இருக்கலாம். ஒரு இடத்துல நம சிவ என்றே சொல்கிறார். இதுக்கு வருது. நான் என்ன செஞ்சேன், சரி அதுதான் 4 எழுத்து நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா 5 எழுத்து 8 எழுத்துலாம் வர்ற பொழுது 4 எழுத்தாக சொன்னால் நமசிவை என்பது 4 எழுத்து என்று தான் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அது வேறு மாற்று சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்ல உரையில், பழைய உரையில் ஓம் சிவாயன்னு இருக்குது. முத்தி பஞ்சாட்சரத்துக்கு ஓம் சேர்க்கக்கூடாது என்றது விதி. ஆனால் பழைய உரைக்காரர் ஓம் என்று எழுதியிருக்கிறார் என்று நான் சொல்லிட்டேன். எழுதியிருக்கிறார், அது நான் தப்புன்னு சொல்லலை. அது எழுதியிருக்கார பார்க்கணும், நம்ம அறிவு கெட்டலைன்னு சொல்லிட்டேன். அப்பா பேசியிருக்கிறாங்க, கொடிக்கவி பேசியிருக்கிறாங்க. பேசுகிற பொழுது 4 எழுத்து என்பது ஓம் சிவாயன்றாங்க. ஓம் சிவாயன்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஒரு மேல் விளக்கம் தந்த போது தான் அது புரிஞ்சுது. என்னென்னா, சிவாய் என்பது முத்தி பஞ்சாட்சரம் தானே.
இப்போ நம்முடைய ஆன்மாவுடைய இயல்பு என்னன்னா, அதான் நடராஜருடைய வடிவம். நடராஜர் தூக்கிய திருவடி அருள் வழங்குகிறான், ஆன்மாவை அருளிலே எடுக்கிறான். எடுத்தா என்னை உற்று சாமின்னு தான் சொல்கிறோமா. ஏன்னா அந்த இன்பம் நமக்கு புரியல. உலகத்திலே இருந்து இருந்து பழக்கப்பட்டு எப்படிடா அவங்களாம் விட்டு போகிறதுன்னு சொல்கிறோமே. இப்போ நம்ம இப்போ உறவை விட்டு போக கஷ்டப்படுறோமே, உற்றார் யார் உளரோன்னு பாடினார். அவர் தானே உற்றார், அங்கே தானே போகணும். அவருக்கு போகிறதுக்கு என்ன உனக்கு தயக்கம்? இவன் தான் உறவுன்னு நினைக்கிறப்பா, அவர் தான் உறவுன்னு சொல்கிறார் இல்லையா, அதானே எண்ணணும். யாருக்குமே அந்த எண்ணம் வரலையே. இன்னும் ஆயுள் வளரக்கூடாதா, நமக்கு பேரம்பேத்தியை பார்க்கக்கூடாதான்னு சொல்கிறோம் இல்லையா. அதுபோல் பெருமான் அருளை தந்தவுடனே அந்த இன்பத்தை நுகர்வதற்கு முடியாமல் என்னை விட்டுடுன்னு தான் பெருமான் என்ன செய்ய, இருந்து பாடுறா கொஞ்ச நாள் என்று அருள்தான் எடுத்து வீசுகரம் இருக்கு இல்லையா, வீசுகரம் அழுத்தினார். ஆன்மாவைத்தான் அழுத்தி நிமிந்து போற வேணாம் உற்று உற்றுன்னு தான் அழுத்தி இர்றா பாடுறா என்று குற்றாலத்தில் அறிவில் தலையை விட்ட உடனே முதல்ல ஊன்றான், அப்புறம் நல்லா இருக்குன்றான் இல்லையா. அதே மாதிரி ஆனந்தத்தை பெற்ற உடனே ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம்னு வரதுனால இன்பத்தை முத்தி பஞ்சாட்சரத்தை அணுகின்ற பொழுது நாம் முத்தி தான் வேண்டும் நினைக்கிறோம். நினைக்கிற பொழுதே என்ன ஆகிடும், சில சமயத்தில் எப்போ விட்டுட்டு போகிறது அப்படி ஒரு எண்ணம் வந்தால் ஓம் சேர்த்துக்க இல்லையா, அங்கே ஓம் சேர்த்துக்கொண்டால் அவன் முத்தி கிடையாதுன்னு அர்த்தம். எப்பொழுது முத்தி பஞ்சாட்சரத்தை ஓம் சேர்த்தால் மறுபடியும் எப்படி பண்ண ஓம் சிவாய வந்தால் ஓம் என்பது உலகியை தருவது, பிரமம் எல்லாம் உலகியல் பொருளை தருவதல்லவா. எனவே முத்திக்கு போகின்ற அந்த ஆன்மா கூட கொஞ்சம் தயங்கலாம். பெருமானை இப்போ விட்டு நான் அப்புறம் வரேன், ஏன்னா மாணிக்கவாதர் அதெல்லாம் சொன்னார், இப்போ வரமாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா. அக்கார் அடித்தடித்து அக்காரம் தீட்டின்ற அந்த மாதிரி வரலாம். அதுக்காக இப்போ ஓம் சேர்க்கலாம் என்று தந்தையாருடைய உரையிலே உலகியல் நினைவு கொஞ்சம் வந்தது என்றால் ஓங்காரம் சேர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு முத்தியிலே அவ்வளவு விருப்பம் இல்லாமல் போனால் பெருமானை இப்போ விட்டு என்ன அடுத்த ஜென்மத்தில் பார்த்துக்கலாம் என்று சொன்னால் உன்னை விட்டுறான் பெருமான், அப்போ நீ ஓங்காரம் சொல்லலாம் என்று முத்தி பஞ்சாட்சரம் வரையில் போயிட்டோம். இந்த பரமபதத்தில் கடைசியில் போய் இறங்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அங்கே போயிட்டு நமக்கு கொஞ்சம் தயக்கம் வந்தால் பெருமான் விட்டுட்டு போயிடுவான். மாணிக்க வாசகர் சரியான சான்று அதற்கு பார்க்கும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, போற்றி ஓம் நமச்சிவாயன்னு அவர் பாடுறார் இல்லையா. எனவே ஓம் சிவாயன்னு சொல்லலாம். அது முத்தி வேண்டி இருந்தும் வேண்டாத ஒரு நிலை வருகின்ற பொழுது ஓங்காரம் சொன்னால் மீண்டும் உலகிலுக்கு வந்துவிடலாம் என்பதுதான் அடிப்படை. அதுதான் இங்கே சொல்கிறார், போற்றி ஓ நமச்சிவாய் என்று சொல்கிறார் இல்லையா. உங்களுக்கு அந்த 72ஆம் பக்கம் போற்றியோ நமச்சிவாயன் தான் இருக்குது. திருவாசகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா போற்றியோ ஓ தான் இருக்கும். போற்றியோ நமச்சிவாய என்றால் அந்த ஓ இருக்கு இல்லையா, அந்த ஓ என்பதை அசை என்று விட்டுறாங்க. போற்றி நமச்சிவாயன் தான் பொருள் அதுக்கு. ஆனால் ஓ என்பது அசைச்சொல், அதுக்கு அர்த்தம் கிடையாது என்று சொல்கிறாங்க. சில உரையாசிரியர்கள் இப்படி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் தமிழ் இலக்கணப்படி ஓங்காரத்துக்கு பக்கத்தில் நகாரம் வருது இல்லையா, நான் வருது இல்லையா, ஓங்காரத்துக்கு பக்கத்தில் நகாரம் வந்தால் அங்கே இம் இருக்குதுன்னு அர்த்தம். போற்றியோன்னு சொன்னாலும் கூட போற்றி ஓம் ஓம் நமச்சிவாய தான், அங்கே இம் இருக்குதுன்னு அர்த்தம். எனவே ஓம் நமச்சிவாயன் தான் போற்றி ஓம் நமச்சிவாய என்பது ஒரு புதிய வடிவமாக போற்றி சொல்லுகிறோம், நாம் ஓம் ஓம் சொல்லுகிறோம், நமன்னு சொல்கிறோம். எனவே அந்த நமச்சிவாயத்தை பல வடிவங்களாக சொல்கிற பொழுது போற்றி ஓம் நமச்சிவாய என்பதையும் மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கிறார், அந்த வடிவத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஏன்னா நான் அதை ஏன் சொல்கிறேன்னா, வேயிறு தோழிபங்கன் பாட்டு இருக்கு இல்லையா, அதில் தெரிஞ்ச பாட்டு ஞாயிறு திங்கள் செவ்வாய் சொல்லிட்டு ஆசரு நல்ல நல்ல என்று தான் பாடுறாங்க. ஆசரு நல்லன்னு பாடக்கூடாது, ஆசரும் அங்கே இம்ம விட்டுணும். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சரிபாம்பு 2 உடனே அவை நல்ல ஆசரும் அவை நல்ல நல்ல, ஏன்னா பக்கத்தில் நான் வருது இல்லையா, ஆசரும் நல்லன்னு வரதுனால ஆசரு அல்ல ஆசரும் நல்ல நல்ல. பழைய தமிழ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த வரும் பக்கத்தில் நான் வந்தால் இங்கே யூ என்று தான் இருக்கும், அதை இம் தான் படிப்பாங்க. கலையுனர் என்று வருகின்றது கலையும் என்று படிக்கணும். அந்த மாதிரி பல சங்க இலக்கியங்கள் அப்படி இருக்குது. அதனால் இங்கே நாம் படிக்கிற பொழுதும் போற்றி ஓம் அசை கிடையாது, போற்றி ஓம் நமச்சிவாய தான். அதை போற்றி ஓ என்று சில பேர் சொல்கிறாங்க, அதுதான் அதை எழுதியிருக்கிறேன். அப்புறம் நமச்சிவாயம் சொல்ல வல்லோம் என்று தாண்டகம் இங்கனமாகவே தமிழ் கூறுவார்க்கு இது ஆம் என்றதாயிற்று. இந்த மந்திரம் அம்ச மந்திரம். அம்ச மந்திரத்தை சொல்கிற பொழுது அம்சம் என்றால் என்ன,
ஓம் என்றால் என்ன என்று நாம் அடையாளம் தான் வச்சுக்கிறோம். ஓம் என்பது பிரணவம் என்று வச்சுட்டு இருக்கிறோம். அம்சம் என்று சொன்னால் ரேசகம் பூரகத்துக்கு வைத்துக் கொள்கிறோம். அது அம்ச மந்திரம் சொல்லுகிறோம். ஆனால் அஞ்செழுத்து என்று சொன்னால் அது தமிழாக சொல்லி தமிழ் பொருளாக அஞ்செழுத்து பதிபசு பாசம் அது நமக்கு உரியது என்று பாருங்கள். இது ஆம் என்பதாயிற்று என்ற அந்த பாட்டில் பெருகுதல் வருது இல்லையா? அறிவினில் அங்கெடும் நாதம் பெருகு துடிகிடைன்னு வருது. பெருகுதல் பெருகுதல் என்று சொன்னால் தூலமாக வருவது, சூக்குமாக இருப்பது நன்றாக தெரிகின்ற பெருகி வருகின்றது. உருவிடை என்றால் ஊடே நிற்கும்படியாக ஆறு மந்திரமாய் உறும். அந்த நமசிவாய் என்ற அந்த சொல் வருகின்ற பொழுது ஓங்காரத்திற்கு இடையிலே சி யா என்று வர்றதுனால அது இடையில நிற்கின்ற மூலமந்திரம் தமிழில் நிற்பது ஒரு முறை கூறப்பட்டது. தமிழில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதுதான் முறை என்று அந்த 47வது மந்திரத்தில் சொல்லி முடிக்கிறார். அது அஞ்செழுத்து மந்திரம் எப்படி என்றதை நம் விளக்கியிருக்கிறார். இனி அதற்கடுத்து 48வது மந்திரம். விந்துவும் நாதமும் மேவி உடன் கூடி சந்திரனோடே தலைப்படுமாயிடின் அந்தர வானத்து அனுதம் தானே பாட்டு பாட்டு எனக்கு கண்ணே சரியா சில பாட்டு வேறு தப்பா இருக்கு. அமுதம் இருக்கணும், அமுதம்னு இருக்கணும், பாட்டு தப்பா இருக்கு. வானத்து அமுதம் தான் நூ போட்டிருக்கிறாங்க. வானத்து அமுதம் தப்பா இருக்கு. வானத்து அமுதம் வந்து ஊறிடும் அங்கு உதி மந்திரம் ஆகுதியாமே என்ற திருவெந்த எழுத்து மந்திரத்தில் சொல்ற பொழுது விந்து நாதம் இரண்டும் வருகின்றது என்றார். அதாவது மகாரம் இருக்கு இல்லையா? அந்த மகாரம் என்பது நமக்கு விந்துன்னு சொல்லுவாங்க. புள்ளி வைத்த எழுத்தெல்லாம் விந்துன்னு சொல்லுவாங்க. அதில் மகாரத்தை மிக்க மந்திரத்தை ஓம் என்பது இருக்கு இல்லையா? அந்த ஓம் என்பது நமக்கு எழுத்தாக இருந்தாலும் இம் என்பதை விந்தா சொல்வாங்க. விந்து நாதமும் மேவினால் நாடத்திலிருந்து விந்து வருகின்றது, ஓங்காரம் வருகின்றது. திருவைந்தெழுத்து மந்திரத்தோடு ஒரு சேர பொருந்தினால் அப்படி ஓங்காரமாக வந்தால் சந்திர மண்டலம் 3 மண்டலமாக நம்முடைய உடம்பை பிரிச்சிருக்கோம் இல்லையா? ஞாயிற்று மண்டலம் என்று ஒன்று சொல்கிறோம், சூரிய மண்டலம், அப்புறம் அக்னி மண்டலம் என்று ஒன்று சொல்கிறோம், சந்திர மண்டலம் என்று சொல்கிறோம். இந்த சந்திர மண்டலம் இதுக்கு அநாகத்துக்கு மேலே உள்ளதான் சந்திர மண்டலம் என்று சொல்கிறோம். 6 ஆதாரங்கள், 6 ஆதாரங்களை 2 பிரிக்கிறோம். மூலாதாரம் சுவாதிஷ்டானம் என்று சொன்னால் அது ஞாயிறு என்று சொல்லி, அப்புறமா மணிப்பூரகம் அநாகதம் என்று சொன்னால் அது சூரிய மண்டலம், அதுக்கு மேற்பட்டு விசுக்தி ஆக்ஞை என்று 2 ஆதாரம் நமக்கு சந்திர மண்டலம் என்று சொல்கிறோம். அந்த சந்திர மண்டலத்தை குறிப்பதற்காகத்தான் பெருமான் பிறையை அணிந்திருக்கிறான். சூரியன் நட்சத்திரம் வேறு, அது மூலாதாரத்தில் நான் படிச்சிருக்கோம், அது மூலாதாரத்தில் உள்ளதுன்னு பார்க்க. ஆனால் சுவாதிஷ்டானத்தில் இருக்கின்ற அந்த பிராணவாயுவை மூலாதாரத்துக்கு கொண்டு சென்றால் அது நட்சத்திர மண்டலம் நாம் சொல்கிறோம். அது நம்ம அன்னைக்கு படித்தது தான். இது பொதுவாக சொல்கிற போது 3 யோகத்தில் 3 மண்டலமாக பிரிச்சுருவாங்க. நீங்கள் சொல்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு யோகம். இது சாதாரணமாக சொல்கிற 3 மண்டலம் தான். சந்திர மண்டலத்தை குறிப்பதற்காகத்தான் நமக்கு அந்த பெருமான் இளம்பிறை அணிந்திருக்கிறான், அதுதான் அடையாளம் என்று நாம் சொல்வாங்க. அதான் அந்த சந்திர மண்டலமாகிய 1000 இதழ் தாமரை உள்ள தலையை அடையுமானால் சகசிரதளம் என்ற இடத்துக்கு போக வேண்டும். அந்த மந்திரங்களை சொல்லிக்கொண்டு நிராதாரத்தினுடைய எண்டு துவாதச அந்தம் அந்த முடிவில் போனால் நிராதாரத்தில் உள்ள தேவாமிர்தமாகிய சிவன் இன்ப ஊற்றாய் வெளிப்படுவான். அவனுக்கு அவ்விடத்தில் நினைக்கப்படுகின்ற அந்த மந்திரம் ஜப வேள்வியாக அமையும். வேள்வியை சொல்கிற பொழுது நம்ம 5 வேள்வி சொல்கிறோம். ஜப வேள்வி என்று தான் நம்ம சொல்கிறோம். கர்ம வேள்வின்னு ஒன்று நம்ம அடிக்கடி விஷயம் சொல்லியிருக்கிறோம். 5 வேள்வின்னு சொல்கிறோம் இல்லையா? அது வேதத்தில் உரியது. தேவையாகும், மானுடையாகும், பிதிரியாகலாம் சொல்கிறோம் இல்லையா? அதெல்லாம் 5 வேள்விகள் நமக்கு வேதத்தில் உள்ளது. அந்த 5 வேள்வி ஒன்றா சேர்த்து நாம் என்ன பண்ணோம்? கர்ம வேள்வின்னு அடைக்கிறோம். கர்ம வேள்வின்னு அடக்கிட்டு அதுக்கப்புறமாக தப வேள்வி, ஜப வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி என்று 4 பிரிக்கும். அப்போ 5 வேள்வி நாம் சொல்கிறோம். வேதத்தில் சொல்லப்படுகின்ற அந்த ஏதாவது மானுடைய முதல்ல இப்படி வச்சுங்க, தேவயாகம், அப்புறம் மானுடையாகம், பிதிரியாகம், பூதயாகம், பிரம்மயாகம். இந்த 5 யாகத்தை சொல்கிறாங்க. பிரம்மயாகம் என்பது தான் அவர் நான் சொல்ற வேதத்தில் பிரம்மயாகம் என்பது வேதம் ஓதுதல், அதுதான் பிரம்மயாகம். இடைவிடாமல் வேதத்தை ஓதுதல் அது பிரம்மயாகம். அது வேதபாராயணம் செய்து கொண்டே இருப்பாங்க. நம்முடைய பெருமான்
நம்ம ஞானசம்பந்தர் பாடுவது போல மறையோதும் எங்கள் பரமன் என்று தான் பாடுற. மறை ஓதிக்கொண்டிருக்கிறான், மறையோதின்னு ஓதிக்கொண்டே இருக்கிறான். அதுபோல் அந்தணர்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அது பிரம்மயாகம். தேவயாகம் என்றால் ஏதாவது ஒரு தெய்வத்தை வைத்து பார்த்து வழிபடுதல், அது தேவயாகம். மானுடையாகம் என்றால் விருந்தோம்புதல் போன்றவை எல்லாம், புதியதாக வருகின்றவர்களுக்கெல்லாம் விருந்தோம்புதல் இருக்கு இல்லையா, அது மானுடையாகம் என்று சொல்கிறோம். அப்புறம் மற்ற உயிர்களுக்கு இரக்கம் செய்து உதவினால் அது பூதயாகம். முன்னோர்களை எண்ணி செய்தால் அது பிதிரியாகம் என்று 5 வகையாக சொல்கிறோம். திருக்குறளை நாம் தலை சிறந்த நூலாக சொல்லுவது தான் காரணம். திருவள்ளுவர் இந்த 5ஐயும் சொல்கிறார், குறிப்பாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று 5 சொல்லிட்டார். அது பார்த்தா இந்த தெரியாது. தென்புலத்தார் என்றால் அது பிதிரியாகம், தெய்வம் என்று சொன்னால் தேவயாகம், விருந்து என்று சொன்னால் மானுடையாகம், ஒக்கல் என்று சொன்னால் அது பூதயாகம், தான் என்று சொன்னால் தான் தான் வேதங்கள்லாம் ஓதி படிக்கணும் இல்லையா, எனவே அது பிரம்மயாகம். தனக்கு உயிருக்குள்ளது, உயிருக்கு உறுதியாக கல்வி போல வேதங்களை ஓதிக்கொள்வது என்று தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு தான் என்பது முக்கியம் என்று 5ஆ சொன்னார். 5ஆ சொன்னாலும் தென்புலத்தார் தெய்வம் என்று சொன்னாலும் கூட பின்னால் இல்லறத்தாருக்கு மிக முக்கியமானது விருந்தோம்பல் என்று, விருந்தோம்பல் தனி அதிகாரம் எழுதினார். நீங்கள் இல்லறத்தில் தேவையாகவோ மானுடையாக மற்றெல்லாம் ஏற்று விட்டுருங்க, எது செய்யறீங்களோ செய்யலையோ. மக்களுக்கு உதவுவதற்காக விருந்தோம்புதல் மிக முக்கியம், அது ஒரு யாகம், மானுட யாகம். எனவே 5 வேள்வியில் மானுட யாகம் மிக முக்கியம் என்றுதான் ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்கிறார். விருந்து புறத்தலா தானுண்டல் சாவாமருந்தேன்னு வேண்டற்பாற்றுண்ட தேவாமிரதம் கொடுத்துருக்குறான் அவனுக்கு. ஏதோ தேவர்கள் கஷ்டப்படுறாங்களே, அந்த தேவாமிரத்தை கொடுத்தாலும் கூட அதை நீங்கள் தனியாக சாப்பிடக்கூடாது, விருந்துக்கு கொடுக்கணுன்றா இல்லையா, அந்த அளவுக்கு சிறப்பாக சொல்கிறார் இல்லையா. எனவே மானுட யாகம் என்பதை சிறப்பாக ஒரு அதிகாரமாக செய்கிறார், மற்ற யாகங்களை பற்றி குறிக்கிறார் பார்க்கிறோம். ஆனால் சைவத்தில் நீங்கள் பார்க்கிற பொழுது ஆகமத்தில் இவையெல்லாம் கர்ம வேள்வி என்று வைத்துக்கிறோம். கர்ம வேள்வியாக நாம் வைத்துக்கிறோம், கர்மகாண்டம் போல. நமக்குள்ளது என்றால் தவம், ஜபம், தியானம், அப்புறம் ஞானம். தவவேள்வி என்றால் சரியை, கிரியை, யோகம், அதான் தவம். அதை செபிக்கிற பொழுது சரியாளர்கள் தூல பஞ்சாட்சரை செபிக்கணும், கிரியாளர்கள் சூக்கு பஞ்சாட்சரை ஜெபிக்கணும், யோகத்தில் உள்ளவர்களும் சூக்கு பஞ்சாட்சரை ஜெபிக்கணும். ஞான நிலை என்பது முத்தி பஞ்சாட்சரம் அங்கே இல்லை. அப்போ சரி, அது ஜப வேள்வி. தப வேள்வி, ஜப வேள்வி முடிஞ்சது. தியான வேள்வி இருக்கு இல்லையா, தியானம் செய்கிற பொழுது தூல பஞ்சாட்சரத்தை உச்சரிக்கின்ற சரியாளர்கள் எல்லாம் உருவத்திருமையினை தியானிக்கணும், நடராஜர் போன்ற உருவத்திருமையினை தியானிக்கணும். கிரியாளர்கள் எல்லாம் சிவலிங்கம் தான், அருவுருவமாக சிவலிங்கத்தை தான் தியானிக்கணும். யோகத்தில் ஒளி வடிவாக தியானிக்கணும் என்று தியான வேள்வி என்று அதை தனியார் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கடந்தது ஞான வேள்வி. இந்த 3 நிலைக்கும் கடந்ததாக இருப்பது ஞான வேள்வி. அது ஞான பூசையாக அறிவினாலே பூஜிப்பது என்று சொல்லி, அங்கே 5 எழுத்தை அறிவினால் கணித்தல் என்று, விதி எண்ணும் 5 எழுத்தே என்று சிவஞான போல் சொல்கிறாங்க இல்லையா, அது அறிவினால் கணித்தல் பார்க்கணும். எனவே 5 வேள்வியை ஆகம நெறியிலே சொல்கிறது ஒரு முறை வேறு, வேத நெறியிலே சொல்கிறது வேறு. அதை இங்கே சொல்கிறார். திரு 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்து சகசிரதளம் என்று நிராதாரத்துக்கு சென்றால் சிவன் அங்கே வெளிப்படுவான் என்று பார்க்கிறோம். இந்த அனுபவத்தை திருவுந்தியார் தான், திருவுந்தியார் அனுபவம்னு சொல்லுவோம். எடுத்த உடனே திருவுந்தியார் படித்தா புரியாது, இதெல்லாம் படிக்க பின்னால் தாங்க படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் எடுத்த உடனே அகலமாக யாரும் அறிவது அப்பொருள் சகலமாய் வந்தது என்று உந்தியவர் என்றார். என்னடா சொல்கிறாரு, அகலமாய் சகலமாய் என்னடான்னு தெரியுது. எடுத்த உடனே இப்படி சொல்கிறார், ஏன்னா அவர் அந்த நிலையிலேருந்து போகிறார். அதே போல் அவர் சொல்கிற பொழுது ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை சென்று உந்தியவர விமலருக்கு அது இடம் என்று உந்தியவர் என்றார். இந்த விஷயத்தை அங்கே சொல்கிறார். ஆதார யோகம் செய், அப்புறம் நிராதார யோகம் செய்தால் நிராதாரத்தாலே அடுத்து துவாரச அந்தம் சொல்கிற இல்லையா, அது என்ன இடம், அது மீதானம்னு அர்த்தம். இது ஆதாரம், நிராதாரம், மீதானம், மேலே இருக்கின்ற இடம்னார். அது என்னன்னா விமலருக்கு இடம், அங்கே தான் பெருமான் இருக்கிறான் என்று விமலருக்கு இடம் என்று உந்தியவர என்று அங்கே சொன்னது தான் இங்கே சொல்கிறார். சகசிர தலத்துக்கு நீங்கள் சென்று விட்டால் மந்திரத்தினாலே
பெருமானுடைய தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும்ன்ற. திரு ஐந்தெழுத்து மந்திரம் என்பது மேலை மந்திரத்திலிருந்து வந்து எழுந்ததுன்னு அது குறிப்பு சொல்கிறாங்க. அல்லாவிடில் விந்துநாதங்கள் மட்டும் என்று மந்திரங்கள் ஆகாவை, விந்துநாதம் மட்டும் மந்திரம் சொல்ல முடியாது என்றால், திரு ஐந்தெழுத்தை விந்து இறுதியாக சொல்லுதலால் அதனது தன்மை சிறிதும் குறைவராது என்பது கூறப்பட்டது. நமச்சிவாய என்பதை நமச்சிவாயம்னு சொல்றதுனால தப்பு கிடையாது, அதனால ஒன்றும் அது குறைஞ்சு போகாது, அந்த மந்திர வடிவம் மாறாது என்று விந்து நாதத்தோடு சொல்லலாம் என்று சொன்னார். அதுக்கப்புறம் ஆறெழுத்து என்று வருகின்ற 49வது மந்திரம் பார்க்கலாமா? அப்படியா? அதை ஒன்று முடிச்சிடலாம். ஆறெழுத்தோறும் ஓதும் அறிவார் அருகிலர், அங்கே சொன்னார் இல்லையா, அது யார் அருகிலர்னார் இல்லையா, அவும் சப்பும் அருகிலர். அதுபோல இங்கே ஆறெழுத்து ஓதும் அறிவார் அருகிலர், ஆறெழுத்து ஒன்றாக ஓதி உணரார்கள், வேறெழுத்து இன்றி விளம்ப வல்லார்கட்கு ஓரெழுத்தாலே உயிர் வரலாமே என்றார் இல்லையா. மந்திரத்தை நீ ஓரெழுத்து ஆறெழுத்து சொன்னால் என்னடான்னு தெரியாமே நீ சொன்னா எப்படிப்பா, ஆறெழுத்து வேறு அஞ்செழுத்து வேறா என்றால், சிவஞான சித்தியாரில் விநாயகருக்கு 3 மதம் உண்டுன்னு வரும். ஒரு கோட்ட நிறுத்தவையன் மும்மதத்தன் என்று 3 மதம்னு வரும். இந்த 3 மதத்தை பற்றி சொல்ற பொழுது 3 மதம் என்பது அறிவு இச்சை செயல் என்று சில பேர் சொல்றாங்க. அது பொருந்தாது என்று சொல்கிறார் சிவஞான முனிவர். அறிவு இச்சை செயல் அது கிடையாது என்றார். அதே போல பீஜ மந்திரம் என்று ஒன்று உண்டு. கண்ண மதம், கபோல மதம், பீஜமலம் என்று ஒன்று உண்டு. ஏன்னா 3 வகையாக இருக்கிற மதங்கள் இருக்கு விநாயகருக்கு என்று சொன்னால், அது விநாயகர் அல்லவா, அவருக்கு 2 மரம் தானே, 3 மரம் கிடையாது என்றெல்லாம் சொல்லிட்டு அதை விளக்கிற பொழுது என்ன சொல்றார், ஒன்று மறுப்பார். அது பெரிய மறுப்பு அந்த பாட்டு. அது ஒன்று சொல்றார், 5 எழுத்துன்னு சொல்றோம், 5 எழுத்தை 3 எழுத்தாகவும் சொல்லலாம், 1 எழுத்தாகவும் சொல்லலாம். 5 எழுத்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்றார். ஏனென்றால் நீங்க சிவாய நமன்னு சொன்னால நமச்சிவாயன்னு சொல்றோம். சிவாய நம வச்சுங்க, சிவாய நமன்னு சொன்னா சிவஞானபுரத்திலேயே புறாத்துறை தேர்த்தேன பாசம் ஒருவேன்னு வருது, பாச எழுத்துக்கள் நீங்கன்னு வருது. அப்ப நாமா நீங்கினால் இருக்கிறது என்ன, சிவாய் தான். நீங்கினால் என்றால் நீங்கள் அது இருக்குது, அது அழியாது. நாமா எப்படி அழியும்? திரோதானம் பெருமானுடைய மறைப்பு சக்தி அழியாது, மறைப்பு சக்தி அருளாக மாறுகின்றது. மலம் என்றது அறிவை மறைக்க முடியாமல் சக்தி மடங்கிடுது, இல்லாமல் இருக்குது. அது எங்க அடங்கி போய்விட்டது என்பதனாலே சிவாய் என்பதிலேயே 5 எழுத்தும் இருக்குது, நாமா இருக்குது, ஆனால் சொல்வது கிடையாது. அப்புறம் சிவா என்பதை சிவன்னு சொன்னா யா வாவுக்குள்ள போய்விட்டது, அப்புறம் சீன்னு சொன்னா வா சீக்குள்ள போய்விட்டது என்றால், வெறும் சீன்னு சொன்னா எழுத்து ஒன்றுதான், ஆனால் அடங்கி இருப்பது 5 எழுத்து என்று நாம சொல்றோம் இல்லையா. அர்த்தம் எங்க சொல்றார், 5 எழுத்து 6 எழுத்துன்னு சொல்றது இல்லை, இதெல்லாம் அடங்குறது தவிர 6 எழுத்து எங்க சார் இருக்குது என்று கேட்கலாம், அது கிடையாது. இல்லை, இப்போ சில பேர் கேட்குறாங்க, சார் நமச்சிவாயம்னு சொல்றீங்க, அங்கே 6 எழுத்து தான் சார் இருக்குது, இச்சி இருக்குது சார் அப்படின்னு கேட்குற இல்லையா. இச்சி என்பது கணக்கு கிடையாது, நமக்கு ஒற்றை எழுத்தை கணக்கு சேர்க்கிறது கிடையாது என்றெல்லாம் நம்ம விளக்கிருக்கோம் இல்லையா. அதுபோல 6 எழுத்து இருந்தார். இங்க என்ன சொல்றார், 6 எழுத்து திருவைந்தெழுத்தை பிரமணத்தோடு சேர்த்து 6 எழுத்தாக ஓதி உணரும் உணர்வின் பயனை அறிபவர் உலகில் ஒருவரும் இல்லை. அவங்க என்ன தூல பஞ்சாட்சரம் என்றால் அதுக்கு பலனே இல்லைன்னு தான் நினச்சிட்றாங்க. பலனே இல்லைன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்களா? வேடிக்கையாக சொல்லுவாங்க. இது எண்ணங்கள்னு ஒரு நூல், அது டாக்டர் எம்.எஸ். உதயமூர்த்தின்னு எழுதுனது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் அதிகமாக படித்தோம், அப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்போ வந்து, அதாவது தன்னம்பிக்கை தருகின்ற நூல்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக படிப்பு உண்டு, படிச்சிருக்கிறோம். அதை என்ன சொல்கிறாரு, மாடிப்படியில் நீ ஏறுகிறாய், ஏறுகிற பொழுது முதல் படி இருக்கு இல்லையா, அந்த படியும் மிக முக்கியம். நீங்கள் அது இல்லைன்னா அப்புறம் கடைசி படி போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு பாறையை உடைக்கிறோம்னு சொன்னால் சம்மட்டியால் உடைக்கிறோம், முதல் அடி அடிக்கிறோம் உடைய மாட்டேங்குது, 2 உதவலை, 3 உதவலை, 4 உதவலை, 10வது அடியில் பிளக்குது. 10வது அடி தான் பிளந்தது இல்லை, 9 அடி அதுக்கு உதவி இருக்கிறது. 9 அடி உதவி அதை கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தினால 10வது அடியில் அது விலகுது இல்லையா. அதை தான் சொல்கிறாங்க இப்போ கட்சியில், நான் தான் அதெல்லாம் சேர்த்து வச்சேன், என்னுடைய பாலிசி தான், இவங்க வந்து பேர் வாங்கிக்கிறாங்கன்னு சொன்னால் அது என்ன பண்ணுறது, கட்சி நீங்கள் போட்டால் போடுங்க, தப்பு கிடையாது. என்னன்னா இப்போ திமுகவில் ரொம்ப கஷ்டப்பட்டு வள்ளுவர் கோட்டைன்னு போட்டு கட்டினார்.
என்ன ஆகி போச்சு கடைசியில் அவரால் வர முடியலை. அதுக்குள்ளே ஆட்சியை கவுத்துட்டாங்க. நம்மளால் தான் கவுத்தான், தமிழ்நாட்டுக்கு தான் கவுத்தான். கவுத்துட்டது கவர்னர் வந்து திறந்தார். அவ்வளோ கஷ்டப்பட்டு புறமா எண்ணி எண்ணி பார்த்து வீடு கட்டின மாதிரி கட்டி விட்டு கடைசியில் யாரோ திறந்தோன்னா கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுறது என்றால் இருக்கலாம். ஆட்சி மாறி போச்சு. அந்த அந்த பதவியினால அந்த பெருமை அவங்களுக்கு வாய்ச்சி, இவருக்கு வாய்க்கலை. அந்த மாதிரி பலது இருக்கு இல்லையா? அவங்க அதனால இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? அது அவர் செய்ததா விட்டுரு, செய்யாதன்றான். ஏன்னா முடிச்சிங்கன்னா அவரு தான் போகும். இப்போ நீங்கள் பார்க்கலாம், பூந்தமல்லி பக்கம் போனீங்கன்னா தூண்கள் வரிசையாக நிற்குதுங்க. தூண்கள் மேலே ரோடு போகிறது எவ்வளோ நாள் ஆகும்? அது யாருன்னா அந்த அம்மா தொடங்கினாங்களாம். அந்த அம்மா ஜெயலலிதா தொடங்குனதுனால நாம் தொடக்கூடாது. இப்போ யாரும் அது சும்மாவே கிடக்கு. மக்கள் பணம் என்ன வீணாகுது, எவ்வளோ உதவி. இதெல்லாம் அரசு செய்யக்கூடாது. வேடிக்கையாக உண்மையை சொல்லுவாங்க. இப்போது திமுகவோ அதிமுக இருந்துட்டு வந்தீங்க, அவங்க முதலமைச்சர் என்று வந்த பின்னாலே அவர் திமுக அமைச்சர் அல்ல. திமுக அந்த மக்கள் போட்டிருக்காங்க மக்கள் அமைச்சர். மக்களுக்கு தான் எண்ணி பார்க்கணும், கட்சி மீறி. அதெல்லாம் இப்போ இல்லைன்னு பார்க்கணும் இல்லையா? அதுபோல் எண்ணங்கள் அவர் என்ன சொல்கிறார், 10வது அடியில் பாறை உடைகிறது என்றால் 9 அடி அதுக்கு துணையாக இருக்குது அல்லவா? அதுதான் 10வது அடிக்கு பெருமை வாங்கிட்டு பா அடிச்சாம்பா ஒரு அடி வாங்கி, ஒரு அடி இல்லை 9 அடி வாங்கி கொடுத்தால் 10வது அடி பிளக்குது அல்லவா? அதுபோல் ஒரு படிக்கட்டு என்றால் 100 படிக்கட்டு இருக்கலாம். 100 படிக்கட்டு ஏறுவதற்கு ஒரு படி மிக முக்கியம் அல்லவா? அதுபோல் நமச்சிவாய என்று சொன்னால் அதில் நாவும் முக்கியம், மாவும் முக்கியம். அது இல்லைன்னா நமக்கு 5 எழுத்தே கிடையாது. எனவே 6 எழுத்து என்று சொல்லி ஓரெழுத்தை 6 எழுத்தாக சொல்லலாம். 6 எழுத்து இப்படி புரிஞ்சுக்கணும். முதல்ல பெருமான் மறைக்கிறான், மலம் இருப்பதாலே மறைக்கிறான். மலம் நீங்கினால் அருளுகிறான் என்பதெல்லாம் அந்த 5 எழுத்து இருப்பதாலே, ஒவ்வொரு எழுத்தும் மறைப்பு இருப்பதால் தான் நமக்கு அருள் வருகின்றது என்று ஒவ்வொரு எழுத்தும் சிறப்பல்லவா? அதை உணர வேண்டும் தான் இங்கே சொல்கிறார். இதில் பார்த்தீங்கன்னா அது அந்த ஓதி உணரும் 6 எழுத்தாக ஓதி உணரும் உணர்வின் பயனை அறிபவர் உலகத்தில் ஒருவரும் இல்லைன்னாங்க. கந்தபுராண ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் தமாஷாவுன்னு சொல்லிட்டார். தமாஷாவில் உண்மைதான் சொல்கிறார். அவர் என்ன பண்ணுறார், கந்தபுராணத்தில் அவருக்கு என்ன நோக்கம் என்றால் முருகப்பெருமானை பரம்பொருளாக காட்டணும், சிவனுக்கு இணையாக காட்ட வேண்டும், அவருடைய கொள்கை அது. அதனால்தான் ஆதலால் நமது சக்தி அருமுகன். ஆனால் ஓதியவருக்கெல்லாம் வீடும் வீடு தருகின்றான் எல்லாம் அவர் பாடுறார். வீடு தருகிறோம் நம்ம சிவபெருமான் தான். ஆனால் முருகப்பெருமான் வீடு தருவான் என்று பாடுறார். அதுக்கு நாம் சத்துவா வேற அர்த்தம் சொல்கிறோம். அது இருக்கட்டும். 6 எழுத்து வருகின்ற பொழுது சிவபெருமான் என்ன சொல்கிறாராம், உமையம்மை பார்த்து சொல்கிற பொழுது 5 எழுத்தில் நீ நான் இருக்கிறோம். ஓம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம முருகப்பெருமான் இருக்கிறார். எனவே ஓம் என்பது முருகனை குறிக்கும் என்று கச்சியப்ப சிவாச்சாரியார் உமையம்மைக்கு சமாதானப்படுத்துகிறாராம். நம்ம 5 எழுத்தில் இருக்கிறோம் இல்லையா, நீ வா நான் சி 2 பேர் இருக்கிறோம் இல்லையா. ஓம் என்பது எதை குறிக்கும் என்று சொன்னார், பிரணவத்திற்கு பொருள் சொன்னார் இல்லையா முருகப்பெருமான். எனவே முருகன் தான். ஓம் என்பது 6 முகத்தில் ஒரு முகம் ஓம், மற்றெல்லாம் 5 முகம் 5 எழுத்து என்று அங்கே சித்தி இதில் வரும் கந்தபுராணத்தில். அதனால் அப்படியெல்லாம் 6 எழுத்தை ஓத வேண்டும் என்றார். ஓதி உணர்வும் பயனை அறிவர் உலகில் ஒருவரும் இல்லை. அதனால் அந்த மந்திரத்தை ஒப்பற்ற ஒன்றாக கொண்டு ஓதிப்பெறும் உணர்வையும் யாரும் அடைவதில்லை. ஆரம்பம் இல்லையா, எழுத்து அறிவித்தவன்றதுனால ஆரம்ப பள்ளி ஆசை எவ்வளோ மிக முக்கியம். இன்றைக்கி எவ்வளோ வேகமாக படிக்கிறோம். அதுக்கெல்லாம் ஆ சொல்கிறா, ஈ சொல்கிறா, ஊ சொல்கிறான்னு கோரஸா பாட வச்சாங்க இல்லையா ஆரம்ப பள்ளி ஆசிரியர். அவர் தான் நம்ம இன்றைக்கி வணங்கணும். அதுபோல் 5 எழுத்து அப்படி எல்லாம் படிக்கணும். இதெல்லவா பின்னால் முத்தி கொடுக்க போகுது என்று தூல பஞ்சாட்சரை 6 ஓமோடு சேர்த்து படிக்கிற பொழுது அந்த உணர்வோடு நாம் படிக்கணும். ஓதிப்பெறும் உணர்வையும் யாரும் அடைவதில்லை. வேறு மந்திரத்தை அதற்கு நிகராக நினையாமல், அது மிக முக்கியம். அதாவது நமச்சிவாயவே, அன்னைக்கு கூட சொன்னேன், அப்பா அதை எழுதியிருக்கிறாங்க. நமச்சிவாயவே என்ற ஏகாரம் இருக்கு இல்லையா, அவங்க பாட்டில் பூரா 5 எழுத்தே. நற்றுணையாவது நமச்சிவாயவே, நந்தினாமம் நமச்சிவாயவே, ஏகாரம் போடுறாங்க இல்லையா. அந்த ஏகாரம் என்பது பிரிநிலைன்னு எழுதுறாங்க. இலக்கணத்தில் ஏகாரம் வந்தால் தேற்றம் தெளிவுக்கு வரலாம், அல்லது அசையாக வரலாம், அல்லது வினாவாக வரலாம், அல்லது ஆச்சரியக்குரிய வியப்பாக வரலாம். ஆனால் பிரிநிலையாகவும் வரலாம். இது எல்லா மந்திரங்களும் மந்திரம்தான். ஆனால் இந்த மந்திரத்துக்கு இணையாக எதுவும் கிடையாது என்று சைவத்திலேயே இருக்கின்ற மந்திரங்களை காட்டிலும் இது சிறந்த மந்திரம்னு ஒரு அர்த்தம். எத்தனையோ மந்திரம், அர்ச்சனா மந்திரம், கிரியா மந்திரம், ஞாச மந்திரம்லாம் இருக்குது. எல்லா மந்திரங்களை காட்டிலும் மூல மந்திரமாக இருப்பது இதுதான் சிறந்தது என்று ஒரு பொருள். இன்னொன்று, எத்தனையோ சமயங்களில் மூல மந்திரம் இருக்குது. நீங்கள் எந்த எல்லா வைஷ்ணவத்தில் இருக்கிறது, கௌமாரத்தில் இருக்கிறது, மற்ற எல்லா பௌத்தம் சமணம் எல்லாத்திலும் இருக்குது. நீங்கள் சிலப்பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா சிலப்பரிகாரத்தில் 5 எழுத்துன்னு வரும். எங்கடா 5 எழுத்து சிலப்பரிகாரம் சமண காப்பியாங்க, எங்கடா 5 எழுத்துன்னா அவங்க ஒரு எழுத்து சொல்லுவாங்க, அதை விளக்குறாங்க. அதுபோல் அப்படிலாம் வரலாம்.
எத்தனை மந்திரங்கள் இருந்தாலும் ஆதி மந்திரம் அஞ்செழுத்துனார் நம்முடைய சேக்கிழார். ஆதி மந்திரம் அஞ்செழுத்து ஓதுவார் ஓதுகிறார்களே அவர்கள் மாதிரத்தில் மற்ற விதி மந்திர விதி நிற்குமே என்றார். மற்ற விதிகளாலே உடனே மயக்க பார்த்தாலோ அல்லது துன்பப்படுத்த பார்த்தாலோ நமச்சிவாயத்தை சொன்னால் அவன் ஒன்றும் செய்யாது. ஞான சம்பந்தரை ஒன்றும் செய்யலை, சமண மந்திரம் ஒன்றும் செய்யாமல் மடம் தீக்கொடுத்து பார்த்தாங்க, முடியல. அதுபோல் அதான், ஏன்னா ஆதி மந்திரமாக இருக்கு, அஞ்செழுத்து ஓதியவர்கள் அல்லவா. அதனால் இந்த மந்திரத்துக்கு இடையாக எந்த மந்திரமும் கிடையாது என்பதற்காகத்தான் ஏகாரம் போட்டு பாடியிருக்காங்க. பிறநிலை ஏகாரமாக நமச்சிவாயவே அஞ்செழுத்தே என்று சொல்வது சிறந்த மந்திரம் என்பதால் என்ன, ஒன்றாக கொண்டு வேறு மந்திரத்தை அதற்கு நிகரானதாக நினையாமல் அந்த மந்திரம் ஒன்றையே ஓதவல்லவருக்கு அதன்கண் உள்ள ஓரெழுத்தாலே ஆன்மலாபத்தை பெறுதல் ஈயும். ஓரெழுத்து அங்கே இது சி, ஓரெழுத்து சிகாரம். இன்று என்றால் இணையில்லாதது. இணையில்லாத அந்த ஒரு மந்திரத்தை சொன்னால் சி என்று சொன்னாலே போதும்ன்றாங்க. இப்படி சொன்னதுனால இப்படி நான் எங்கேயோ ஒரு சொன்னேன், இதில் சிங்கப்பூரில் தான் சொல்லும்பொழுது அப்போ கேட்கல, இந்தியாவுக்கு வந்த பின்னாலும் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஐயா உச்சரிக்கிற பொழுது மந்திரத்தை உபாஞ்சி மானதம் வாசிகம் ஒன்று சொன்னீங்க. மானதம்னா மனசுக்குள்ள நினைப்பது, உபாஞ்சின்னா முணுமுக வாயில் முணுமுணுக்கிறது, வாசியம் என்றால் வெளிப்படையாக சொல்கிறது, மூணு சொன்னீங்க. அஞ்செழுத்து அப்படி சொல்லலாம், உபாஞ்சாக மானதமாக வாசிகமாக சொல்லலாம். சீன் இருக்குது, அது எப்படி சொல்கிறதுன்னு கேட்டார். ஒரே எழுத்தானே அது, சி 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 சின்னு சொல்ல அவர் கேட்குறாரு. அது கேட்குற கேள்வி நல்ல கேள்வி தான் சார். சிவாய சிவாயனா சரிப்பா அவர் மந்திரம் சொல்கிறான்னு சொல்லலாம். நீங்கள் சும்மா சிசின்னு சொல்லி பாருங்கள் என்ன ஆச்சு. அது அவர் மந்திரம் சொல்கிறான்னு தெரியாது. அந்த அந்த சந்தேகத்தில் அவர் கேட்குறாரு. கோயிலில் உட்கார்ந்து கூட சிவாய சிவாயன்னு சொன்னால் எல்லாம் வணங்கிட்டு போவாங்க சார், கோயிலில் போய் சிசின்னு சொன்னால் யாரை திட்டுறான் என்று அந்த பிரச்சனை வந்துடுமேன்னு அவர் சொன்னார். வேற ஒன்றும் இல்லை, நான் அவர் சொன்னேன், இந்த மானதம் உபாஞ்சி வாசிகம்னு சொல்கிறோமே அஞ்செழுத்துக்கு தான் சொன்னாங்க. சி என்பதெல்லாம் அனுபவம், அதை உச்சரிக்கவே கூடாது, மனசுக்குள்ளே நினைக்கிறமே தவிர அது வாசிகமாகவோ முணுமுணுக்கோ கூடாது. மானசமாக மானதமாக சி என்ற சிவனையே எண்ணிக்கொண்டிருக்கலையா, அதுதான் சி. அதான் சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் ஒன்றாக இருக்குதல்லவா, ஆன்மாவுக்குள்ளே சேர்ந்து சிவமும் தானும் ஒன்று, அது வேறு அல்ல இது வேறு அல்ல, யா அங்கே இருக்குது, சிவாயில யா அங்கே இருக்குது. அன்பு சிவம் அதுதான் பொருள் சொல்கிறாங்க. அன்பு சிவம் இரண்டு என்ப அறிகளார் பாட்டுக்கு என்ன அர்த்தம் என்றால், சென்று சென்று அணுவாய் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாக இருக்குது இல்லையா, அங்கே அன்பும் இருக்கிறது. அன்பு என்றால் அன்பு செலுத்துகின்ற ஆன்மா, அன்பு செலுத்துவதால் தருகின்ற பயன் தருகின்ற சிவம் அங்கே இருக்குது. எனவே சி என்ற ஒரு எழுத்துல ஆன்மாவும் இருக்கிறது சிவமும் இருக்கிறது. எனவே அன்பு சிவம் இரண்டுன்றீங்களே, அது கிடையாது, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று ஏன் அவளை கஷ்டப்பட்டு சொல்கிறார். அது அந்த சிகாரத்துக்கு தான் சொல்கிறாருப்பா. எனவே அது அனுபவம் எழுத்து, அதை சொல்லக்கூடாது, உச்சரிக்கவே கூடாதுன்னு சொன்னேன் நான். அப்புறம் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். எனவே அந்த மாதிரி சில சந்தேகம் வரலாம். அதுக்காக சி என்ற ஒரு மந்திரத்தை நாம் அனுபவமாக நாம் மானதமாக கணித்தால் அல்லது அறிவிலே கணித்தால் அந்த பயன் நமக்கு வரும் என்றுதான் அந்த மந்திரத்தை சொல்லி, சைவராக இருக்கின்றவர்கள் வேறு மந்திரத்தை சொல்லக்கூடாது என்ற ஒரு விஷயம். மந்திரங்கள் எத்தனையோ சொல்கிறான், அந்த மந்திரங்களை நாம் சொல்லி நாம் வழங்க வேண்டாம், நமக்கு இந்த மந்திரமே போதும் என்றுதான். அதுதான் நமக்கு சிவபரத்துவத்தை எண்ணுதல். இந்த மந்திரத்தை விட வேறு மந்திரம் நமக்கு கிடையாது என்று என்ன அழகாக சொல்கிறார் பாட்டில். நீ பார்த்தா மந்திரம் மன பாவங்கள்னு, மந்திரம் மலை போல் செய்த பாவம்னார் ஞானசம்பந்தர். மந்திரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை கட்டுப்படுத்திட்டு நம்ம அந்த பாவங்கள்லாம் கட்டுப்படுத்து பந்தனை அவர் தாமும் பகர்வரேல். மலை போல பாவங்கள் செய்தவர்கள் கூட அவர்களும் சொன்னால், இந்த மந்திரத்தை சொன்னால், மந்திரம் அன பாவங்கள் மேவிய பந்தனை அவர் யாவும் தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினைன்ன செல்வமும் மல்குமால். செல்வம்னா இந்த செல்வம் மட்டும் இல்லை, ஞான செல்வம் வருமல்லவா. இது நந்தி நாமம், அது நந்தி நாமம் நமச்சிவாயன்னு அவர் சொன்னார். அப்படி வழிமொழிவது போல அப்பர் பெருமான் விண்ணுற அடுக்கிய விறகின் வெப்பிடல்ல, வானலாக அடுக்குகிற விறகு இருக்கு இல்லையா, அடுக்கி வைக்கிறீங்க, ஒன்று மேலே ஒன்று விறகு அடைக்கிறீங்க. விண்ணுற அடுக்கிய விறகின் அந்த விறகில் வெவ்வடல் உண்ணியே கீழே வைக்கிறீங்க நெருப்பு, கீழ்கட்டையில் விறகு வைத்தால் உண்ணிய புகில் அவை ஒன்றுமில்லையாம், சாம்பலா போகுது இல்லையா மொத்தம். அதுபோல பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை, எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளோ பாவம், பண்ணிய உலகில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பதுன்னார்.
நம்முடைய பாவத்தை எல்லாம் அறுத்து விடும். நன்னின்று அறுப்பது நமச்சிவாயவே என்று பாடியிருக்கிறாங்கன்னா, அந்த மந்திரத்திற்கு இடையாக ஒன்றும் கிடையாது என்று அப்படி நம்பினால் நாம் எல்லாம் செய்வர்கள். இல்லை வேறு மந்திரங்களை சொல்லலாமா என்று கேட்டால் இன்னும் நாம் பூரண செய்வராக ஆகவில்லை என்பதுதான் அதுக்கு அர்த்தம். இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அதை சொல்லியிருப்பதாலே இந்த மந்திரத்திற்கு வேறு எழுத்து என்று விளம்ப வல்லார்னார். ஆறெழுத்தோதும் அறிவார் அறிகிலர், ஆறெழுத்து ஒன்றாக ஓதி உணரார்கள். அது ஒரு தனி மந்திரம் என்று உணரமாட்டேன்றாங்க. வேறெழுத்து இன்றி விளம்ப வல்லார்களுக்கு ஓரெழுத்தாலே உயிர் பெறலாமே என்றால், உயிர் பெறல் என்று சொன்னால் உயிருக்கு நன்மை பெறலாம், உயிருக்கு நன்மையார்கள் முக்தியை பெறலாம் என்ற அந்த பாடலோடு நாம் இன்றைக்கு நிறுத்தி வைக்கலாம். அடுத்து வருகின்ற சனிக்கிழமை மீண்டும் அடுத்த மந்திரத்திலிருந்து தொடங்கி நாம் நடத்தலாம் என்று கூறி நான் இந்த அளவுக்கு நான் நிறைவு செய்கின்றேன். இப்படி அருமையான வாய்ப்பை நமக்கெல்லாம் தருகின்ற ஞானமையா அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலும் உங்கள் சார்பிலும் நான் நன்றி கூறி இன்றைய வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன்.